வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம் சாப்டர் 72. ஸோ சங்கீதம் 72வது அதிகாரம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போகுது. இது ஒரு ஜெபம் மாதிரி. என்னது, டேவிட் சாலமனுக்கு ஜெபம் பண்ற மாதிரி மோஸ்ட் லைக்லியான சினாரியோ. ஏன்னா இந்த சங்கீதத்துல என்ன பண்றது, ஒரு ராஜாக்காக என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. அது என்னன்னா, அந்த ராஜாவோட ராஜ்யம் எப்படி இருக்கணுமா, நியாயத்தோட நேர்மையோட இருக்கணும்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கணும், ஏழைகளுக்கு ஒதுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நேர்மையா ஒரு உயர்வு வரணும், நியாயமா ஒரு உயர்வு வரும். அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் இந்த ஒப்ரஸர்ஸ் கிட்ட இருந்து. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கப்பட்டவங்களெல்லாம் அட்வான்டேஜ் எடுப்பாங்க. அவங்க அதெல்லாம் நீக்கி அதெல்லாம் விலக்கி ஒரு நேர்மையும் நியாயமான ஒரு ராஜ்யத்தை கொண்டு வர்றதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு ராஜாக்காக ஒரு ஜெபம் பண்றாங்க. ஸோ இதுல நம்ம எடுக்க போற டேக்அவே என்னன்னா, keywords first. Keywords என்னன்னா verse 8 and 9. So Psalms chapter 72 verse 8 and 9, which says, may he have dominion from sea to sea and from the river to the ends of the earth. May desert tribes bow before him and his enemies lick the dust. நான் சொல்றேன், may he have dominion from sea to sea and from river to the ends of the earth. May desert tribes bow before him and his enemies lick the dust. ஸோ இந்த சங்கீதத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், அந்த ராஜாவோட எல்லைகள் என்ன சொல்றாங்க, ஒரு கடல்ல இருந்து இன்னொரு கடல். அதாவது என்ன சொல்றாங்க, பேசிக்கலி உலகம் முழுக்க என்னது அந்த ராஜாவோட ராஜ்யம் நடக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரம் ஒன் சி டு அனதர் சி. அதுக்கடுத்து அந்த டொமினியன் உலகம் ஃபுல்லா. ஆனா அந்த கேரக்டர் எப்படி இந்த ராஜா ராஜ்யம் பண்ண போறதுன்னு சொல்ல போது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, முக்கியமா ஏழைகளை காக்குறவர். என்னது, வாய்ஸ் இல்லாதவங்களை காக்கணும், ஏழைகளை காக்கணும், இந்த அனாதையா ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு குரலா இருக்கணும்னு என்ன பண்றாங்க, இவங்க ஆசைப்படுறாங்க. அவரோட பவர் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அவரோட பவர் இல்லை. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம், பவர் யாருக்கிட்ட இருந்து வரணும், இயேசு கிட்ட இருந்து வரணும். ஸோ அந்த பவர் வச்சு அவர் என்ன பண்ணும், முக்கியமா அவங்க ஜெபத்துல என்ன பண்றாங்க, முக்கியமா இந்த ராஜா என்ன பண்ணும், ஏழைகளுக்கு ஒரு குரலா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒதுக்கப்பட்டவர்கள், சொசைட்டியால் வெறுக்கப்படுறவங்க, இந்த வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு என்ன இருக்கணும், இந்த ராஜா ஒரு குரலா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இதுல நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க நினைச்சு பாருங்க, நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, நாங்கள் கரப்ஷன் இல்லாம பண்ணுவோம், நாட்டுக்கெல்லாம் நல்லதா போடுவோம், நாட்டை தான் முதல்ல வைப்போம்னு சொல்லுவாங்க. எல்லா நாட்டிலையும் இதான் நடக்கும். எல்லா நாட்டிலையும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இதே தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க நேர்மையா முயற்சி பண்றாங்களோ இல்லையோ அதை விட்டுருங்க. ஆனா அவங்க ட்ரை பண்ணாலும் என்ன நடக்கும், ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தோப்பாங்க. இவங்க சொல்லுவாங்க, நாங்க இது பண்ணுவோம். ஆனா அவங்களுக்கு உள்ள வந்துட்டோன்னே, ஆட்சிக்குள்ள வந்துட்டோன்னே தான் தெரியும், ஓ இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பாலிடிக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நம்மளுக்கு கஷ்டம் இருக்கு, இந்த மாதிரி ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, அதனால என்ன பண்ண முடியாது, சொன்னதெல்லாம் செய்ய முடியாது. ஒண்ணு அப்படியா இருக்கலாம், இன்னொன்னு என்ன இருக்கும், அவங்க நோக்கமே வேற இருக்கலாம். ஓகே, எனக்கு பவர் வந்துச்சு, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம பணக்காரன் ஆகிட்டு போயிடலாம், இல்லை ஏழைகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், ஏழைகள்கிட்ட இன்னும் காசு வாங்கிட்டு நம்ம போகலாம், அந்த மாதிரி நோக்கம் இருக்கலாம். என்னவா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சொல்ல போது என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி நேர்மையான ஒரு ராஜ்யம் பண்ணணும்னு இன்டென்ட்டோட வந்தா கூட என்ன பண்ண முடியாது, அவங்களால பண்ண முடியாது. அவங்க எல்லா இடத்துலயும் சின்சியரா ட்ரை பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா கீழே விழுவாங்க. ஆனா இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, வெரி சிம்பிளா அவர் இயேசுவோட ராஜ்யத்துக்கு பாயிண்ட் பண்றாரு. ஏன்னா இயேசு ராஜ்யம் வரப்போது 2வது வரைக்கும் என்ன ஆகும், ஒரு நேர்மையான, அப்பதான் ஒரு பெர்ஃபெக்ட் கிங்டம் வரும். அதான் என்ன இருக்கும், காட்ஸ் பெர்ஃபெக்ட் கிங்டம். அது வரைக்கும் என்ன இருக்காது, என்ன ராஜ்யம் இருந்தாலும் பெர்ஃபெக்டா இருக்காது. ஸோ நம்ம இந்த சங்கீதத்துல என்ன பாக்குறோம்னா, அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அதுதான் நம்ம எடுக்க போறோம். ஸோ நம்மளோட ஜெபத்துல நம்ம எப்பவுமே என்ன மோஸ்டா ஜெபம் பண்ணுவோம், நம்ம ஜெபம் பண்ண போது, ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கு, அந்த கஷ்டம் இருக்கு, இந்த சோதனை இருக்கு, இந்த பாதையை தாண்டி எனக்கு பலம் கொடுங்க, அந்த மாதிரி தான் நம்ம மோஸ்டா ஜெபம் பண்ணுவோம். அதாவது பர்சனல் ரிக்வெஸ்டா இருக்கும். ஆனா இந்த சங்கீதம் மூலமா உங்க ப்ரேயர் பாயிண்ட்ல இந்த இதை ஆட் பண்ணுங்க. என்ன ஆட் பண்ணணும்னா, ஆண்டவரே ஏழைங்களுக்கு நித்திய நீதி வர மாதிரி ஒரு ஆட்சியை கொடுங்க. அந்த ஜெப குறிப்பையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபத்துல சேர்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு உலகம் வந்தோடனே தான் என்ன ஆகும், நம்ம இயேசுவோட வருகையும் சீக்கிரமா வரும். A rule that is voice for the poor, rule that is a voice for the poor, rule that provides justice for the poor. அதாவது நியாயத்தை ஏழைகளுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ராஜ்யம் தான் இயேசுவோட ராஜ்யம். ஸோ அந்த ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஸோ உங்க டெய்லி ஜெபத்துல என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி குரல் இல்லாதவங்க, வாய்ஸ் இல்லாதவங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி ஏழைகளுக்கு என்ன பண்ணுங்க,
நித்திய நீதியை கொடுக்குற மாதிரி ஒரு ஆட்சியை கொடுங்கன்னு என்ன பண்ணும், நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்றது ஒரு ஸ்மால் அடிஷன் டு யோர் டெய்லி ப்ரேயர். ஸோ நம்ம டெய்லி நம்ம தேவைகள் நம்ம கஷ்டங்களுக்கு பண்றதையும் இதையும் என்ன பண்ணுங்க, நம்ம சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சங்கீதத்திலயும் அதான் பண்றாங்க. அதுல இருந்து நம்ம இதை தான் எடுத்துக்க போறோம். ஸோ ஒரு சின்ன ஜெபத்தோட முடிக்கிறேன். Loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, no matter how hard the people in our earth try, the political parties in our earth try, that they will never ever have a perfect rule, Lord. That we will never have a perfect rule, Lord. Even if they are sincere in their efforts, Lord, they will always fall short in one area or another, Lord. Lord, help us remember this, and Lord, give us the wisdom and grace to understand our priorities, where it is more important for us to ask for a kingdom or a rule that prioritizes the poor, that prioritizes the oppressed, that prioritizes the needy, and that prioritizes the justice for these people, Lord. Lord, help us remember this, and Lord, give us the grace and mercy to practice this in our prayers, Lord. All of this in Christ's name I pray. Amen.